நம்ம நாட்டை எதிரி நாடுகள்லாம் சேர்ந்து தாக்க போறாங்களா? அதுக்காக தான் அணு ஆயுதத்தை களத்துல இறக்கிருக்காங்களா? அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஸ்வீடன்ல இருக்க SIPRI அப்படின்ற நிறுவனம் வருடம் நம்ம கிட்ட எவ்வளவு அணு ஆயுதம் இருக்கு அப்படின்ற லிஸ்ட வெளியிடுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் எந்தெந்த நாடு கிட்ட இருந்து எவ்வளவு அணு ஆயுதம் இருக்கு அப்படின்ற லிஸ்ட வெளியிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நம்ம கிட்ட 178 இருப்புல இருக்கிறதாவும், அது மட்டும் இல்லாம 12 அணு ஆயுதத்தை களத்துல இறக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. மொத்தமா 190 அணு ஆயுதம் நம்ம கிட்ட இப்ப இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போன வருஷம் 180 இருந்திருக்கு, இந்த வருஷம் 190 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 10 அணு ஆயுதத்தை ஏத்திருக்காங்க. எப்பயுமே அணு ஆயுதத்தை நம்ம முன்னெச்சரிக்கையா வச்சிருக்க மாட்டோம், இந்த வருஷம் முன்னெச்சரிக்கையா வச்சிருக்கோம். இதை பார்த்து நிறைய பேர் எப்படி பேசுறாங்கன்னா, எதிரி நாடுலாம் நம்ம கிட்ட சண்டை போட வருதா, அந்த காரணத்துக்காக தான் நம்ம முன்னெச்சரிக்கையா வச்சிருக்கோமா அப்படின்ற டவுட்டும் பல பேருக்கு ஏற்படுது. எந்த காரணத்தினாலன்னு பாத்தீங்கன்னா, 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல 12 அணு ஆயுதத்தை ரெடியில வச்சிருக்காங்க. அணு ஆயுதத்தை எப்பயுமே தனித்தனியா பிரிச்சுதான் நம்ம நாட்டுல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி சேர்த்து எப்ப நம்மள தாக்க வந்தாலும் ரிட்டன் தாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்களாம். எந்தெந்த நாடுகள்லாம் முன்னெச்சரிக்கையா இருப்பாங்கன்னு பார்த்தா, ரஷ்யாவும் அமெரிக்காவும் மட்டும் தான் முன்னெச்சரிக்கையா இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி சீனாவும் இந்தியாவும் கூட முன்னெச்சரிக்கையா இருக்காங்களாம். இந்த முன்னெச்சரிக்கை எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள எந்த நாடும் தாக்கிடக்கூடாது, அதுக்காக தான் நாங்க முன்னெச்சரிக்கையா இருக்கோம்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டி கடல்ல வேற ஒரு நாடை சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல் நம்மள கொஞ்சம் கொஞ்சமா மெல்லமா யாருக்கும் தெரியாம நம்மள நெருங்கி வந்திருக்கு, ஒருவேளை அவங்க நம்மள அட்டாக் பண்றது கூட வரலாம் அப்படின்ற லெவலுக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே வந்தா கூட நம்ம கிட்ட கண்காணிக்கிற அளவுக்கு எல்லா பொருட்களுமே இருக்கு. அதனால ஈஸியா அவங்க எந்த சைட்ல இருந்து வராங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு காரணத்தினாலதான் முன்னெச்சரிக்கையா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா இது ஒரு ரூமர் அப்படின்ற மாதிரி நிறைய பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பாகிஸ்தான் மட்டும் தான் எதிரி நாடுன்னு இந்திய மக்கள்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சீனாவுமே நம்மளுக்கு எதிரி நாடுதான். 2024 பாகிஸ்தான் கிட்ட 170 அணு ஆயுதம் இருந்துச்சு. அதே மாதிரிதான் இந்தியா கிட்டயும் 170 அணு ஆயுதம் இருந்துச்சு. 170 விசஸ் 170 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அது பாகிஸ்தானால முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல நிறைய தீவிரவாதிகள் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்க எப்ப வேணா அந்த அணு ஆயுதத்தை கைப்பற்றிடலாம். ஒரு வேளை இவங்க இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாடுகளும் அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு ஒரு பயத்தினாலதான் அவங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட 190, சீனா கிட்ட 620, அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கிட்ட 170 இருக்கு. பாகிஸ்தானும் சீனாவும் நட்பு நாடு. ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை தாக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களால தாக்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட நிறைய அணு ஆயுதம் இருக்கு, அதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். அப்படியே நம்மளால சமாளிக்க முடியாட்டி நம்ம கூட நட்பு நாடா ரஷ்யா இருக்கு. ரஷ்யா மட்டும் களத்துல இறங்கினாங்கன்னா இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அமெரிக்காவும் கூட சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்டுல ஒருத்தவங்க கூட இருக்க முடியாது. ஏன்னா அணு ஆயுதம் அதிகமா யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா கிட்டயும் அமெரிக்கா கிட்டயும் தான் இருக்கு. முதல் இடத்துல அமெரிக்காவும், 2வது இடத்துல சீனாவும், 3வது இடத்துல ரஷ்யாவும், 4வது இடத்துல ஜெர்மனும், 5வது இடத்துல இந்தியா இருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் கை கோர்த்து நம்ம கூட சேர்ந்தாங்கன்னா இந்த உலகமே இருக்காது. சோ நம்ம ரொம்ப சேஃபா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் நாடாதான் இந்தியா இருக்கு அப்படின்றது நிகர்சனமான உண்மை. ரஷ்யா கிட்ட நம்ம வருஷம் 70% அணு ஆயுதத்தை வாங்குவோம். ஆனா இந்த வருஷம் 40% மட்டும் தான் வாங்கியிருக்கோம். 30% ஏன் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்ற தகவலை இன்னும் வெளியாகல. பிரான்ஸ் கிட்ட 29, இஸ்ரேல் கிட்ட 15% வாங்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ரஃபேல் விமானம் கூட நம்ம வாங்கியிருந்தோம்ல. இத பத்தி இந்தியாவோட பாதுகாப்பு விவகார நிபுணர் ராகுல் பேடி அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது நம்ம முதல்ல எதையும் பயன்படுத்த மாட்டோம், மற்ற நாடுகள் பயன்படுத்தும் போதுதான் நம்ம ரிட்டனுக்கு அவங்களை தாக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வேற ஒரு கேள்வியும் அவர்கிட்ட இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆபரேஷன் சிந்துவோட ஒரு பகுதியும் இல்ல, ஆபரேஷன் சிந்தூர் 2.0 ஒரு பகுதியும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஆக மொத்தத்துல நம்மள ஏதாவது ஒரு நாடு தாக்க வர்றதுனாலதான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்குமா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.